முதல் முறையாக மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை வந்து எதிர்க்கட்சிகள் மற்றவர்கள் கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சை இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் கொடுத்துருக்காங்க. தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கொடுக்கும்போது சில தேச விரோதிகள் உள்ள புகுந்து இந்த விஷயம் வேற மாதிரி போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறார். அடுத்தவங்க மேலே ப்ளேம் போடுறது அது பிஜேபிக்கு வந்து கைவந்த கலை. பிஜேபி நீங்கள் எதிர்த்தீங்கன்னா அது இந்தியாவை எதிர்க்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்தீங்கன்னா நீங்கள் தேச விரோதின்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து பிஜேபியோட ப்ளே புக். விஜய் அவர்களுடைய ட்வீட்லேயும் பாஜகங்கிற பேர் இல்லை, திரு உதயநிதி அவர்களுடைய ட்வீட்லேயும் பாஜக அப்படிங்கிற பேர் இல்லை, உதயநிதியோட அறிக்கையிலையும் பாஜக அப்படிங்கிறது இல்லைங்கும் போது பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்காம சாஃப்ட் கார்னரை திமுக எடுக்குது அப்படின்னு இதை பார்க்க முடியும். பாஜகவோட கூட்டணிக்கு போயிடுவாங்கன்னுலாம் சொல்ல வரல, அந்த மாதிரி தவறுகளை திமுக செய்யாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பாஜகவோட ஒரு நெருக்கத்தை திமுக கடைபிடிக்கிறது அப்படிங்கிற அந்த ரூமர்ஸ்க்கு வந்து ஒரு கிரெடன்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்ற வேண்டும்னு தொடர்ந்து கோரிக்கை முன்வைக்கப்படுது. அது ஏன் அந்த கோரிக்கையை ஏன் தொடர்ந்து மறுக்கப்படுது? அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? எல்லாமே அந்த கண்ட்ரோல் தான். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த கல்வியை கண்ட்ரோலில் எடுத்துட்டா அந்த கல்வியை வந்து ஓரளவுக்கு நம்ம காவிமயமாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். 2029 நாடாளுமன்ற தேர்தல் அந்த தருணத்தில் பாஜக எதிர்ப்பை விஜய் தீவிரப்படுத்துவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2028 டிசம்பர்லேருந்து தீவிரப்படுத்துவார். டெல்லியில் நீட்டுக்கு எதிரான போராட்டம், தமிழ்நாட்டில் காவிரி, மேகதாது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அந்த பிரச்சனை, இப்படின்னு பல்வேறு விவகாரங்கள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்களுடன் கலந்துரையாட இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள்? நல்லா இருக்கு. டெல்லியில் நடந்த அந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது ஒன்றிய பாஜக அரசை கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 15 வருஷமாக எதிர்க்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் செய்யாததை கரப்பாம்பூச்சிகள் செஞ்சிட்டாங்க அப்படின்னு பேசுபொருளாயிருச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போவுமே வந்து, குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து குஜராத்தின் முதலமைச்சராக இருக்கும் பொழுதும் சரி, இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கும் பொழுதும் சரி, எந்த ப்ரெஷருக்கும் அவர் ஈல்டாக மாட்டார் அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்டவர். இந்த 13 வருட கால ஆட்சியில் இதுதான் 2வது முறை ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்வது. முதல் முறை பப்ளிக் ப்ரெஷரில் மீ2 மூமெண்ட் அப்போ திரு எம்ஜே அக்பர் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணார். அதுவும் ஒரு பப்ளிக் ப்ரெஷர். பட் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ப்ரெஷர் அதுக்கு இல்லை. முதல் முறையாக மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை வந்து எதிர்க்கட்சிகள் மற்றவர்கள் கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சை இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த சேலஞ்சை வந்து மோடி அரசால் ஹேண்டில் பண்ண முடியல. அதனால தான் வந்து முதல் முறையாக, அதுவும் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ஒரு சாதாரண அமைச்சர் கிடையாது. அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர். திரு மோடி அவர்களை வந்து கேம்பெயின் கமிட்டி சேர்மனாக 2013 அப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு திரு எல்கே அத்வானி சொன்ன பொழுது, எல்கே அத்வானி அவர்களுக்கு எதிராகவும் திரு மோடி அவர்களுக்கு ஆதரவாகவும் இருந்த ஒரு சில பொதுச் செயலாளர்களில் குறிப்பிடத்தக்கவர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள். அவருக்கு வந்து எடுத்த உடனே பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் கொடுத்தார் திரு மோடி அவர்கள் 2014. அவர் வந்து அப்போ வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. அந்த அளவுக்கு முதல் கேபினெட்ல இருந்து திரு தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் மோடி அவர்களுடைய கேபினெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவரை மாணவர்களுடைய போராட்டத்திற்காக அவர்கள் வந்து தியாகம் செய்தது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் செட்பேக் ஃபார் பிஜேபி அண்ட் நரேந்திர மோடி அவர்கள். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போன்று எதிர்க்கட்சிகள் சாதிக்க முடியாததை இளைஞர்கள் சாதித்து விட்டார்கள். உங்களை கரப்பான் பூச்சிகள் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. அவர்கள் வந்து மாணவர்கள், அவர்களுடைய எதிர்காலத்திற்காக போராடுகிறார்கள். இன்னொன்று என்னென்னா, இந்த நீட், இதை வந்து வெறும் நீட்டுக்கான ஒரு போராட்டமாக மக்கள் யாரும் பார்க்கல. இதில் கலந்து கொண்டவர்கள் எல்லாருமே இதை வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு தனிப்பட்ட போராட்டமாக பார்க்காமல், பாஜக அரசினுடைய கல்விக் கொள்கை, பாஜக அரசினுடைய கல்விக் கொள்கை திணிப்பு, அதன் பிறகு நாட்டில் நிலவும் இந்த வேலை வாய்ப்பின்மை, இதை வச்சு தான் இந்த போராட்டம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நீட்டுக்கு எதிரான போராட்டமாக மட்டும் இதை பார்க்கல.
இளைஞர்களுடைய ஒரு புரட்சியாக தான் இதை நீங்கள் பார்க்கணும். மற்ற நாடுகள்லாம் அந்த புரட்சிகள் வந்து பல்வேறு விஷயங்களுக்கு வித்திட்டது. ஆனால் இந்தியா வந்து ஒரு வைப்ரண்ட் டெமோக்ரஸி. அதனால வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ப்ரெஷர் வந்த உடனே ஆட்சியாளர்கள் வந்து ஓகே, இதற்கு மேலே இதை வந்து இந்த ப்ரெஷரை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது, மாணவர்களுடைய டிமாண்டுக்கு நம்ம சீட் பண்ணி தான் ஆகணுங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் தான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார். இதுவரை நடக்காத ஒரு விஷயம். இது வந்து நீங்கள் மாணவர்களோட போராட்டம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கொடுக்கும்போது அவர் விட்ட அறிக்கை அப்படிங்கிறது வந்து மாணவர்களோட போராட்டத்தில் சில தேச விரோதிகள் உள்ள புகுந்து இந்த விஷயம் வேற மாதிரி போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறார். அடுத்தவங்க மேலே ப்ளேம் போடுறது அது பிஜேபிக்கு வந்து கைவந்த கலை. பிஜேபி நீங்கள் எதிர்த்தீங்கன்னா அது இந்தியாவை எதிர்க்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்தீங்கன்னா நீங்கள் தேச விரோதின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வேற ஏதாவது இந்தியாவிலே வளர்ந்த ஒரு நிறுவனத்தை பற்றி நீங்கள் எதிராக பேசினீர்கள் என்றால் நீங்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து பிஜேபியோட பிளே புக். இதில் வந்து உண்மையிலே வந்து தேச விரோதிகளோ இல்லை இந்த நாட்டுக்கு எதிரான சக்திகள் கலந்து கொண்டிருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறத யாருமே வேண்டான்னு சொல்லலையே. குறிப்பாக வந்து இந்த போராட்டம் வந்து திசை மாறியது அப்படின்னு பிஜேபி சொல்லுச்சுன்னா அந்த திசையை மாற்றியது பிஜேபி தான். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்த மாணவர்கள் மீது தடியடி உங்களை யார் நடத்த சொன்னது? கண்ணீர் புகை குண்டுகளை உங்களை யார் வீச சொன்னது? பெல்லட் கன்ஸ் வந்து காஷ்மீர்லேயே அது வந்து மிகப்பெரிய கான்ட்ரவர்ஷியல் டிசிஷன். பெல்லட் கன்ஸு நீங்கள் காஷ்மீரில் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்ன கொடுத்த எக்ஸ்கியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் தீவிரவாதிகள், அவங்கெல்லாம் வந்து இராணுவத்தை வந்து தாக்குறாங்க அப்படின்னு. இங்கே யாருமே தாக்கலையே. இங்கே எல்லாம் மாணவர்கள், எல்லாம் சின்ன சின்ன பசங்க. இவங்களால தேசத்துக்கு என்ன பெரிய ஒரு ஆபத்து வந்துட போகுது? இல்லை அந்த அன்னைக்கு பாதுகாப்பில் இருந்த போலீஸ்காரர்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு குறைபாடு வந்துருச்சு? இவங்க மீது ஒரு கண்ணீர் குண்டு வீசுறதோ இல்லை இவங்க மேலே தடியடி நடத்துவதற்கான காரணம் எங்கேருந்து வந்தது? அந்த ரீசன் எங்கேருந்து வந்தது? அதுதான் பிரச்சனை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆளுகின்ற அரசுகள் எப்பொழுதுமே காவல்துறையினுடைய வன்முறை வந்து ஒரு போராட்டம் இருந்தால் காவல்துறையை கட்டவிழ்த்து விட்டால் போராட்டம் முடிஞ்சிரும். தமிழ்நாட்டில் மெரினா போராட்டத்தை அப்படி தான் பார்த்தோம். ஸ்டெர்லைட் போராட்டமும் அப்படி தான் இருந்தது. ஆனால் அதன் பிறகு வரக்கூடிய விளைவுகளை வந்து ஒரு அரசாங்கம் வந்து என்றைக்குமே சந்திக்க முடியாது. ஸ்டெர்லைட்லேயும் பார்த்தோம், மெரினாலையும் பார்த்தோம், இப்போ வந்து ஜந்தர் மந்தர் போராட்டத்திலையும் பார்க்குறோம். அரசாங்கங்கள் வந்து மாணவர்கள் போராட்டத்தை மாணவர்கள் போராட்டமாக கையாள வேண்டும். அதை போலீஸை விட்டு அவங்க அதை முடக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த மாணவர் சக்தி வந்து பெருமளவில் அது வந்து ஒரு கிளர்ச்சி மாதிரி தான் உருவாகும். இந்தியா வந்து இன்னமும் ஒரு வைப்ரண்ட் டெமோக்ரஸியாக இருக்கிறதுனால தான் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து வேற மாதிரி மாறாமல் ஒரு டெமோக்ராட்டிக் ரைட்டாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ண உடனே அந்த மாணவர்களும் அந்த மாணவர்கள் அமைப்பும் உடனடியாக அந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இது வந்து மெச்சூரிங் ஆஃப் டெமோக்ரஸியாக தான் நம்ம பார்க்கணும். அரசாங்கம் தன் கடமையிலிருந்து தவறியது. மாணவர்கள் அரசாங்கத்துக்கு தங்கள் கடமை என்னவென்று நினைவுபடுத்தினார்கள். அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. மாணவர்களும் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கிறோம், மீண்டும் தேவைப்பட்டால் நாங்கள் வருவோம் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு மெச்சூர்டு டெமோக்ரஸிக்கு அழகு. இதில் எல்லாருமே வந்து அவங்களுடைய கடமையை செய்திருக்கிறார்கள். நம்ம எஜுகேஷன் ரீஃபார்ம்ஸை கொண்டு வர முடியல. எஜுகேஷன் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ப்ரைவேட்டைஸ் ஆகிட்டு மட்டும்தான் இருக்குது. அவங்களுடைய எஜுகேஷன் ரீஃபார்ம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மும்மொழி கொள்கை இந்த மாதிரி தான் வந்து மற்ற மாநிலங்கள் மீது, இந்தி பேசாத மாநிலங்கள் மீது இந்தியை திணிப்பது, மாணவர்களுக்கென்று எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாமை கொண்டு வருவது, இது போன்ற விஷயங்களை வந்து பாஜக அரசு செய்திருக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நீட் எக்ஸாம் வந்து தமிழ்நாடு தான் முதல்ல ப்ரொட்டஸ்ட் பண்ணுது. நீட் எக்ஸாம் வந்து சரியாக வராது, இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரான ஒரு விஷயம், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் வந்து மருத்துவ படிப்பே படிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் உங்களுக்கு கல்விக்கான அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் நல்லா இருக்கிறதுனால இங்கே மாணவர்கள் வந்து கோச்சிங் போய் இல்லை ஸ்கூல்லேயே டீச்சர்ஸோடைய ஹெல்ப்பால் நிறைய பேர் இன்றைக்கி நீட் பாஸ் பண்ணிவிட்டு மெடிக்கல் காலேஜ்க்கு வராங்க. ஆனால் அந்த அளவுக்கு சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தியா போன்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் நீங்கள் வந்து அந்தந்த மாநிலங்கள் எப்படி அவங்க மெடிக்கல் டாக்டர்ஸை அந்த அட்மிஷனை பண்ணிக்கிறாங்கங்கிறது மாநிலங்களுக்கு விட்டுறணும். ஏன்னா நீட் அப்படிங்கிற எக்ஸாமே வந்து 2017 தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடந்தது.
அந்த ஃபர்ஸ்ட் பேட்சே வந்து 2022 வெளில வந்திருக்காங்க. அவங்க இப்போ என்ன 3 வருஷம் ஆயிருக்கும் மேக்சிமம் அவங்க வந்து வெளியில வந்து. இப்போ மருத்துவ கட்டமைப்பை யார் தூக்கி நிறுத்துறாங்க? நீங்க சொல்ற அந்த மெரிட், நீட் வந்த பிறகு மெரிட் வந்துருச்சுன்னு சொல்றீங்கல்ல, நீங்க சொல்ற அந்த நீட் எழுதாத மருத்துவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ கட்டமைப்பை அவங்க தான் வந்து தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். கோவிட் டைம்ல இந்தியாவிலேயே வந்து அரசாங்க மருத்துவமனைகளில் கூட்டம் அலைமோதியது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான். வேற எங்கேயுமே அரசாங்க மருத்துவமனைகளில் கூட்டம்லாம் அலைமோதலை. இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் முதல்ல ஆக்சிஜன் கிரைசிஸை சால்வ் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து இங்கே மருத்துவ கட்டமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், இல்லைன்னு யாருமே சொல்லலை. இப்போ வந்திருக்கின்ற தாவேகா ஆட்சியினுடைய சுகாதாரத்துறை அமைச்சரும் என்ன சொல்றாரு, திரு KG அருண்ராஜ் அவர்கள், இங்கே கட்டமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது, இந்த கட்டமைப்பை வந்து யாருமே குறை சொல்லலை, இங்கே இருக்கின்ற அந்த எக்யூப்மெண்ட் வந்து வேற எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில எக்யூப்மெண்ட் வந்து உங்களுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மருத்துவ கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பை வழிநடத்துபவர்கள், இந்த கட்டமைப்பை செய்பவங்க யாரு? மருத்துவர்கள் தான். ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் மெரிட்டுன்னு சொன்னீங்கன்னா அப்போ இவங்கெல்லாம் யாரு? இந்த மருத்துவர்கள் தான் உலகம் பூரா போயிட்டு வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் படித்த டாக்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய மரியாதை வந்து இந்தியாவில் வேற மாநிலங்களில் படுக்கிறவங்களுக்கு அடுத்து தான். முதல்ல இவங்களுக்கு தான், அதன் பிறகுதான் அடுத்த மாநிலங்களில் படிக்கிறவங்களுக்கு. இங்கே இருக்கக்கூடிய MMC, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், அப்புறம் கீழ்ப்பாக் மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் எத்தனை மருத்துவர்கள் உருவாகி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த ரோல் ஆஃப் ஆனர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மெரிட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறது தான் பாஜக இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீட் எக்ஸாமை ஸ்கிராப் பண்ணுறாங்க இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி இந்த எக்ஸாம்ஸ் வேணுமா அப்படிங்கிறதா, ஒரே நாடு ஒரே எக்ஸாம், அதெல்லாம் எப்படி சரியாக வரும்? ஒரு 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 மாநிலத்துக்கு மாநிலம் பேசுகின்ற மொழி மாறுது, மாநிலத்துக்குள்ளேயே மாவட்டத்துக்கு மாவட்டம் பேசுகின்ற மொழியினுடைய ஸ்லாங்கு மாறுது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறும் பொழுது நீங்கள் இந்தியா போன்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டுக்கு வந்து ஒரே நாடு ஒரே எக்ஸாம் எல்லாம் பண்ணவே முடியாது. அதை பாஜக சீக்கிரம் உணரணும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க பண்ணுற இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஒரு ரிஃபார்ம்ஸை கொண்டு வரும்னு தெரியல. காங்கிரஸ் தான் வந்து எஜுகேஷனை வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு கொண்டு போனாங்க, இல்லைன்னு யாருமே சொல்ல. அதை மாற்றுறது மட்டும்தான் வழி. அதை மாற்றினாதான் அந்த மாநிலத்துக்கு தேவையான கல்வி என்னன்னா அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கல்விக்கான தேவையும் அந்த கல்விக்கான அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து மாறிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் வேற மாதிரி இருக்கும். ஆந்திராவுக்கு பக்கத்தில் ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோட அப்படியே பாதியாக தான் அங்கே இருக்கிறாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோலாம் ஆந்திராவில் கம்மி, கேரளாவில் வேணால் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், தெலுங்கானாவில் கம்மி, கர்நாடகாவில் கம்மி. அப்போது தமிழ்நாடு கர்நாடகாக்கே மாறி மாறி பக்கத்து மாநிலம். ஓசூர்லேருந்து அப்படி போனீங்கன்னா அத்திப்பள்ளி போனீங்கன்னா அது கர்நாடகம். ஆனால் அங்கேயே வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்போது மாநிலத்துக்கு மாநிலம் அந்த தேவைகளும் அந்த விஷயங்களும் மாறும் பொழுது மாநிலங்கள்கிட்ட நீங்கள் வந்து கல்வியை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது தான் இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கு வந்து அழகு. பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்ற வேண்டும்னு தொடர்ந்து கோரிக்கை முன்வைக்கப்படுது. அது ஏன் அந்த கோரிக்கையை ஏன் தொடர்ந்து மறுக்கப்படுது? அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? நான் வந்து பாஜக காங்கிரஸ்ன்னு பிரித்து பேசலாம். மத்தியில் ஆளுகின்ற அரசு, அந்த அரசு எந்த அரசாக இருந்தாலும் கல்வியை வந்து அவங்க வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸை கொண்டு வர முடியுமோ சப்ஜெக்ட்ஸை கொண்டு வர தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் தேவைப்படுகிறது. இப்போ கல்வியை பேசிகிட்டு இருக்கிறோம். கோஆப்ரேட்டிவ்ஸ், கூட்டுறவுத்துறைக்கும் மத்திய அரசுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை கொண்டு போய் கோஆப்ரேட்டிவ்ஸ்ன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை அமித்ஷா அவர்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி நாளடைவில் என்ன ஆகும்னா கோஆப்ரேட்டிவ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டாக கொண்டு வந்து கோஆப்ரேட்டிவ்ஸையும் இவங்க கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. எல்லாமே அந்த கண்ட்ரோல் தான். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த கல்வியை கண்ட்ரோலில் எடுத்துட்டா அந்த கல்வியை வந்து ஓரளவுக்கு நமக்கு காவிமயமாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். காவிமயம்ங்கிறத விட இந்த மும்மொழி கொள்கை, இந்திக்கான முக்கியத்துவம், சமஸ்கிருதத்துக்கான முக்கியத்துவம், மாநில மொழிகளுக்கான முக்கியத்துவத்தை குறைப்பது, இதெல்லாம் தான் பாஜகவோட வேலையாக இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிக்கல் வரும் விதமாக பொங்கல் அன்னைக்கு எக்ஸாம் வைப்பாங்க, மாட்டு பொங்கல் அன்னைக்கு பரீட்சை வைப்பாங்க. அந்த பரீட்சையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எப்படி எழுதுவாங்க? அது பொங்கல் இல்லையா? இப்போ வந்து ஹோலி தினத்தன்று ஒரு எக்ஸாம் வச்சா நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க எவ்வளவு டென்ஷன் ஆவாங்க. சட் பூஜா அப்போது நீங்கள் எக்ஸாம் பீகாரில் வைக்க முடியுமா?
ஸோ இதனால தான் வந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றிட்டாங்கன்னா அந்தந்த மாநிலங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி அந்த எக்ஸாமை மாற்றிப்பாங்க. பட் அது எந்த அரசாங்கமும் அதை செய்யாது. குறிப்பாக பாஜகவோ இல்லை காங்கிரஸோ செய்யவே மாட்டாங்க. ஒருவேளை ஒரு மாநில கட்சிகளினுடைய ஆட்சி ஒருவேளை எப்போது இந்தியாவில் வந்துச்சுன்னா, இல்லை மாநில கட்சிகளினோட ஆதரவோடு மட்டும்தான் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு நிலை வந்து மாநில கட்சிகள்லாம் ப்ரெஷர் கொடுத்தாதான் அந்த கான்ஸ்டியூஷனில் வந்து அந்த சேஞ்சை கொண்டு வந்து திருப்பி ஸ்டேட் சப்ஜெக்ட்டுக்கு எஜுகேஷன் வரும். அது இப்போதைக்கு நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் டிவிகே ஆட்சி, அந்த அனிதா மரணம் அப்போதெல்லாம் விஜய் வந்து குரல் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாலும் கூட, டெல்லியில் அந்த பற்ற வைத்த நெருப்பு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஓவரால் ப்ரொட்டஸ்டாக வெகுண்டெழுந்து மாணவர்கள் போராடினாங்க. சென்னையிலையுமே போராட்டம் நடந்தது. ஆனால் முதலமைச்சர் விஜய் இது சம்மந்தமாக எதுவுமே வாயை திறக்கலை. இது விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கு. விஜய் அவர்கள் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்ட அறிக்கையில் நீட் பற்றி விளக்கியிருந்தாங்க. அது பத்தாது. திரு விஜய் அவர்கள் வந்து நீட்டுக்கு எதிரான போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். அரசியல்வாதியாக வருவதற்கு முன்னே ஸ்டெர்லைட் போன்ற போராட்டங்களில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. மெரினா கிளர்ச்சி அப்பவும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு. நீட்டில் அனிதாவினுடைய வீட்டுக்கு சென்று அவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அதன் பிறகு மாணவர்களிடையே பேசும் பொழுது நீட்டுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டையும் விஜய் அவர்கள் எடுத்தார். அதன் பிறகு நீட் மட்டும்தான் உலகமான்னு கேட்டு ஒரு சர்ச்சையானது. அதன் பிறகு மற்றவர்கள் எல்லாம் அது தவறு என்று சொன்ன பிறகு அவருடைய ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டார். இன்னைக்கு வரையும் நீட் எதிர்ப்பில் வந்து ரொம்ப தெளிவாக தாவேக்கா இருக்குதுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து அந்த மாணவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுலேயும் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு பிகெஸ்ட் பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாணவர்களுடைய போராட்டம் வந்து தமிழ்நாடு கடந்த 10 ஆண்டுகளாக நீட்டுக்கு எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். நாங்கள் பற்ற வைத்த நெருப்பு தான் இன்று இந்தியா முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு என்றைக்குமே நீட் எதிர்ப்பில் வந்து உறுதியாக இருக்கும். இந்த மாணவர்களுடைய போராட்டமே அதற்கு சாட்சின்னு சொல்லி மாணவர்களுடைய போராட்டத்தை ஒரே ஒரு ட்வீட் போட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தாலே போதும். ஆனால் அதை அவர் செய்ய தவறி இருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே வேளையில் தமிழ்நாட்டில் உள்ள வேறு எந்த அரசியல் கட்சியும், குறிப்பாக திமுக அதிமுக கூட இதில் பெரிய ஸ்டாண்ட் எடுக்கலைங்கிறது வந்து உள்ளபடியே வருத்தம் அளிக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள்லாம் அங்கே போயிருந்தாலும் கூட இந்த போராட்டத்தை வந்து பெருமளவில் இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாடு தான் முதல்ல இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சது. இங்கே பாருங்க, இந்த நீட் எதிர்ப்புங்கிறது வந்து இங்கே வந்து என்றைக்குமே வந்து ஓயாமல் இருக்கும் அப்படிங்கிறத நாட்டுக்கு சொல்ல எல்லா கட்சிகளும் தவறிவிட்டதாக நான் பார்க்கிறேன். தவறு நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். முதல் தவறு செய்தது வந்து தாவேக்கா தான் ஆட்சி பண்ணுறாங்க, அவங்க தான் அந்த ஸ்டாண்டை எடுத்துருக்கணும். அவங்க எடுக்கலை. அடுத்து திமுக வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க கடந்த 10 வருஷமாக. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த போராட்டத்தை ஆம்பிளிஃபை பண்ணியிருக்கணும். திரு உதயநிதி அவர்கள் அங்கே போயிருக்கலாம். அப்படி அவர் போலனாலும் ஏன் இந்த விஷயம் வருகிறது என்றால், திரு உதயநிதி அவர்களுடைய ட்வீட்டில் வந்து பாஜகங்கிற பேரே இல்லை. யார் வந்து நீட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க, யார் மத்தியில் ஆள்றாங்க, டெல்லி போலீஸ் யார் கண்ட்ரோலில் வருதுன்னு யாரோடைய, திரு விஜய் அவர்களுடைய ட்வீட்லேயும் பாஜகங்கிற பேர் இல்லை, திரு உதயநிதி அவர்களுடைய ட்வீட்லேயும் பாஜக அப்படிங்கிற பேர் இல்லை, திரு ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட்டில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் ஏன் வந்து அந்த பாஜக அப்படிங்கிற பெயரை வந்து உச்சரிக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இந்த நீட் விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. உதயநிதி அவர்கள் பேசலை, அவரும் பேசியிருக்கணும், முதலமைச்சர் பேசியிருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லுவேன்னா, தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் தாவேகா, திமுக, அதிமுக எல்லாருமே இந்த மாணவர்கள் போராட்டத்தை வந்து நாடு தழுவிய அளவில் எங்களுக்கான ஒரு விஷயம் பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் நீட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டே வரோம். அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்தோம், மத்திய அரசு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. திமுக அரசு இருக்கும்போது இன்னொரு சட்ட மசோதா கொண்டு வந்தோம், இந்த ஆளுநர் ரிஜெக்ட் பண்ணார். அன்றைக்கு அரசாங்கம் அதை இமீடியட்டாக பாஸ் பண்ணி திருப்பி அனுப்பிச்சாங்க, அதே மத்திய அரசு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அதன் பிறகும் கூட இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிறவங்களும் இதை எதிர்க்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய நீட் எதிர்ப்பு வந்து எந்த அளவுக்கு நீர்த்து போகாமல் அப்படியே ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடியாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்து
இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தாவேகாவுக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இருந்தது. அவர் அதை தவற விட்டுட்டாரு. அவங்க தவற விட்டுட்டாங்க, அதை நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை திமுகவும் ஒரு கட்டத்தில் செய்ய தவறி இருக்கிறதாக நான் பார்க்குறேன். அவங்க மேகதத்துக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டில், நீட்டுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், நீட்டுக்கும் ப்ரொட்டஸ்ட் பண்ணி இருக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுக எந்த ஸ்டாண்டுமே எடுக்கல. இப்படி அதிமுக இது போன்ற விஷயங்களில் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருந்தாங்கன்னா மேலும் அந்த கட்சி இளைஞர்களிடம் இருந்து மேலும் அந்நியப்பட்டு கொண்டே இருக்கும். தாவேகாவும் சரி, குறிப்பாக விஜய் பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக எதிர்ப்பு, மத்திய அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க எங்கேயுமே எடுக்கலை அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுது. ஆனால் இப்போ நீங்கள் புதுசாக சொல்கிறது அப்படிங்கிறது உதயநிதியோட அறிக்கையிலையும் பாஜக அப்படிங்கிறது இல்லைங்கும்போது பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்காம சாஃப்ட் கார்னரை திமுக எடுக்குது அப்படின்னு இதை பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு அது நீங்கள் டீலிமிட்டேஷன் பில்ல டிஎம்கே என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கங்கிறத வச்சு ஒரு வேளை அவங்க டீலிமிட்டேஷன் பில்லை சப்போர்ட் பண்ணாங்கன்னா பாஜகவை திமுக நெருங்குகிறதுங்கிறத நான் ஒத்துப்பண்ணிச்சேன். ஏன்னா அந்த டீலிமிட்டேஷன் பில் அப்படிங்கிறத அக்செப்டே பண்ண மாட்டோங்கிறது தான் திமுகவினுடைய ஸ்டாண்டு. டீலிமிட்டேஷன் அந்த ஃப்ரீஸை 543 தமிழ்நாட்டுக்கு 39 அப்படிங்கிறத இன்னும் 25 வருஷத்துக்கு தள்ளி வைங்கன்னு சொன்ன கட்சி தான் திமுக. எப்போ 20 வருஷத்துக்கு முன்னால் சொல்ல 2025 மார்ச் மாதம் ஐடிசி கிராண்ட் ஷோலால் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தென் மாநில முதல்வர்களை எல்லாம் அழைத்து ஒரு ரெசல்யூஷன் போட்டு அந்த கூட்டத்தில் நிறைவேற்றினார். இப்போ என்ன மாறி போச்சு? ஏப்ரல்லே அந்த 59 கொடுக்குறேன்னு மத்திய அரசு ஓரளவு சொல்லிட்டாங்களே, அப்போ ஏன் ஒத்துக்கல? அப்போ அரசியலுக்காக ஒத்துக்கலையா? இப்போ அரசியலுக்காக ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இங்கே பாயிண்ட் என்னென்னா, டீலிமிட்டேஷன் நீங்கள் பாப்புலேஷன் பேசிஸில் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். இப்போ தமிழ்நாட்டுக்கு 20 சீட்டு ஏறுச்சுன்னா யூபிக்கு 40 சீட்டு ஏறும். அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ இதையே எத்தனை நாளைக்கு ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு வர முடியும்? யூபிலையும் பீகார்லேயும் மத்திய பிரதேஷ்லேயும் ராஜஸ்தான்லேயும் பாப்புலேஷன் குறைஞ்சிதுன்னா குறைய எல்லாரும் ஈக்குவல் பண்ணி அப்போ என்ன பண்ணலாங்கிறது தான் ஸ்டாண்டாக இருந்தது. இப்போ திமுக அதிலேருந்து மாறுபட்டாங்கன்னா அப்போ திமுக நான் பாஜகவோட கூட்டணிக்கு போயிடுவாங்கன்னெலாம் சொல்ல வரல. அந்த மாதிரி தவறுகளை திமுக செய்யாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பாஜகவோட ஒரு நெருக்கத்தை திமுக கடைபிடிக்கிறது அப்படிங்கிற அந்த ரூமர்ஸ்க்கு ஒரு கிரெடன்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ திரு விஜய் அவர்களுடைய பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அது பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு மட்டும்தான். எப்போ எலெக்ஷன் வருதோ அன்றைக்கி நான் பாஜகவை பற்றி பேசி பாஜகவை எதிர்த்து பேசி நான் ஓட்டு வாங்கிப்பேன். அதன் பிறகு எலெக்ஷன் இல்லாத டைமில் நான் பாஜகவை பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கிறது முதலமைச்சரினோட ஸ்டாண்டாக நான் புரிஞ்சுக்கிறேன். அது என்னன்னா, இங்கே பாஜக மிகப்பெரிய கட்சியெல்லாம் கிடையாது, இங்கே திமுக தான் எனக்கு எதிரி. நான் எதிரியாக இருக்கிற திமுகவை விட்டுட்டு நான் ஏன் பாஜகவை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்கணும்? பாஜக மத்தியில் ஆட்சி இருக்குது, நான் பாஜகவை திட்டாமல் இருந்தேன்னா எனக்கான நிதியை அவங்க கொடுத்துருவாங்க, நான் தேவையில்லாமல் அவங்கள திட்ட வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திரு முதலமைச்சர் இருப்பதாக எனக்கு தெரிகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத திமுக ரொம்ப அந்த விஷயத்தை ரொம்ப மில்க் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. 3 எலெக்ஷனில் ஜெயிச்ச பிறகு இந்த எலெக்ஷன்லேயும் பாஜக எதிர்ப்பை எடுக்கும் பொழுது மக்கள்கிட்ட எடுப்பேன். 2029 நாடாளுமன்ற தேர்தல் அந்த தருணத்தில் பாஜக எதிர்ப்பை விஜய் தீவிரப்படுத்துவார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? 2028 டிசம்பர்ல இருந்து தீவிரப்படுத்துவார். அவர் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும் பொழுது பாஜகவை எதிர்த்து தான் பேசணும். இந்த எலெக்ஷன் டைமில் அவர் தன்னுடைய எதிரி யார் அப்படிங்கிறத நிச்சயமாக காட்டுவார். அது பாஜகவுக்கு எதிரான தேர்தலாக தான் அது ப்ரொஜெக்ட் பண்ணப்படும். 28 எண்டுலேருந்து 29 மிட் வரைக்கும் அவங்க இந்த பாஜக எதிர்ப்பை பேசுவாங்க. அதற்கு முன்னால் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. அது சரியா தவறாங்கிறது அரசியல் வியூகங்கள் அப்படிங்கிறது ஒரு கட்சியினுடைய முடிவு. அது பாஜகவை அவர் எதிர்க்கணுங்கிறது எதிர்க்கிறதுக்கு தான் அவருக்கு இவ்வளோ பேர் வாக்கு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் காங்கிரஸ்லாம் சொல்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, பாஜகவை தேவையில்லாமல் சீண்ட வேண்டாம், அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க, இவங்க இப்போ தான் வந்திருக்கிறாங்க, இவங்க திமுக போன்ற ஒரு 75 வருட கட்சி மாதிரி இவங்க போய் எல்லாத்துக்கும் மத்திய அரசுக்கிட்ட சண்டை போட முடியாது. அதனால் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பட் அந்த ஸ்டாண்டை மக்கள் ஏற்றுக்கிறாங்க இல்லையான்னு தான் பார்க்கணும். ஆனால் 2 விஷயங்க, இந்த நீட்
அப்புறம் லாங்குவேஜ் பாலிசி, இதில் வந்து தாவேக்கா எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக வந்து முடியும்னு அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதற்கு முன் ஜெகன்மோகன் ரெட்டி, பிஜேடியினுடைய திரு நவீன் பட்நாயக் போன்றவர்கள் பாஜகவோட உறவே இல்லாமல் பாஜகவுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. பட் விஜய் அவர்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கட்டாயமும் இல்லை. ஏன்னா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரே இல்லை. அந்த பிரச்சனையே வேணாம் தான் அவங்க ராஜ்யசபா காலே அனுப்பல. அவங்க காங்கிரஸ்க்கு அந்த ராஜ்யசபாவை கொடுத்ததுக்கு காரணமும் அதுதான். அங்கே போனால் பாஜகவை எதிர்த்து ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியது வரும். எதிர்க்கு வந்த உடனே நம்ம வந்து பாஜகவுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுக்கிறோம், அதை காங்கிரஸ் பார்த்துக்கிட்டோம்னா அவங்க சீட்டை காங்கிரஸ்க்கு தள்ளி விட்டாங்க.